இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழில் 1 மில்லியன் கிராஸ் பண்ண யூடியூப் சேனல்ஸை ரேங்க் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை தமிழ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க தமிழ் சேனல்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணால் லிஸ்ட் எங்கேயோ போயிடும் போல. ஏன்னா எல்லா நியூஸ்லையும் புதுசு ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆள். நான் தான் சார் இருக்கா. அதனால இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால தான் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ண சேனலை மட்டும் இப்போ ரேங்க் பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்கேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டாலும் ஒரு 4-5 சேனல் தான் தெரியுமே, இந்த மில்லியன் அடித்த சேனல்லாம். இப்போ நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 சேனல் இருந்தால் தெரியாமல் 40-50 பேர் இருக்காங்க. இன்னும் அதுல ஒரு 20 பேர் கிட்ட அள்ளி போட்டு எடுத்து வந்திருக்கேன். அவன் கை காட்டுறத பாரு, அள்ளி போட்டேன்றாடா. அவங்கள இன்னைக்கு ரேங்க் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னா, இந்த வீடியோவை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுதோ முடிக்க ட்ரை பண்றேன். அதனால ஃபுல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம எப்படி ரேங்க் பண்ண போறோம்னா அதுக்காக தான் ஒரு 3 டெம்ப்ளேட் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோன்ற சேனல்லாம் ஃபர்ஸ்ட்ல வைப்பேன். செகண்ட், அடிக்கடி உங்க வீடியோ பார்ப்பேன். தேர்டு, நான் அவ்வளோவா இவங்க வீடியோலாம் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்க சேனலை தேர்டில் வைப்பேன். அப்புறம் நான் இப்பயே டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், நான் இவங்களோட கண்டென்ட்லாம் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அதை வச்சு தான் நான் ரேங்க் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் A to D ஒரு டெக் சேனலாக ஆரம்பிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா பண்ற. இருந்தாலும் அவரோட வீடியோ எனக்கு பார்க்க பிடிக்கும். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுற சில சேனலில் இவரும் ஒரு சேனல். அதனால நான் ஃபர்ஸ்ட் தான் கொடுப்பேன். எம்டி ஹேண்டு, இவருக்கு நான் லாங் டைம் சப்ஸ்கிரைபர் தான். நான் ரெகுலராக இவரோட வீடியோ நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த வீடியோனா பெடி மூவி ரோஸ் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதனால அடிக்கடி பார்க்குற ஒரு சேனல் தான். நெக்ஸ்ட் விஜய் சித்து விளாக்ஸ். ஏதாச்சும் சொன்னால் கமெண்ட்ல அடிப்பீங்களோன்னு பயமா இருக்கு. இல்ல ஓங்கிய மண்டையில் அடிச்சிட்டீங்கன்னா சரி சொல்றேன். 2024 கிட்ட அவங்க சேனலே நல்லா ஃபேமஸ் ஆச்சு. சோசியல் மீடியா ஃபுல்லா செம்ம ரீச் இருந்தது அவங்களுக்கு. அப்போ சோஷியலி ஃபிட்டின் ஆகுறதுக்காக, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஸ்டார்டிங்ல எனக்கு ஃபன்னா இருந்தது, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரே பேட்டர்ன்ல ஒரு மாதிரி ஸ்கிரிப்டட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சேன். இன்ட்ரெஸ்ட் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அவ்வளோ பார்க்கறதும் இல்லை. அதனால அடிக்கடி பார்ப்பேன் அப்படிங்கிறதுல சொல்லலாம். காத்தாடி கிளப் ரீசெண்டாக என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூப் சேனல்னே சொல்லுவேன். அவங்க கண்டென்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்தில் அவ்வளோ எங்கேஜிங்காக ஒரு கண்டென்ட் போடுறதெல்லாம் கஷ்டம்தான். இந்த மாதிரி இன்னும் அவங்க நிறைய பண்ணணும். அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் ரோக்கே ப்ரொமோட் பண்ணுறேன். பரிதாபங்கள், இவங்க வீடியோஸை நான் கொஞ்சம் செலக்டிவான வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். அதனால அப்பப்போ பார்க்குற லிஸ்ட்டில் வைக்கலாம். அப்புறம் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கு, விபி ஃபன் ஃபேக்ட்ரி இப்போ ரீசெண்டாக 1 மில்லியன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். இவர் போகிற ஹோட்டல் ரிவ்யூ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லா வீடியோ நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். அதனால பிடிச்சிருக்குங்கிறதுல வைக்கிறேன். NRFM, இந்த லிஸ்ட்லேயே நான் சப்ஸ்கிரைப் பண்ணாத 2 சேனலில் இந்த சேனல் ஒன்று. இருந்துட்டு போ. நான் இவங்க வீடியோ பெருசாக பார்த்தது கிடையாது. அதனால பார்த்ததுலன்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் AJ பைரவ். முன்னாடிலாம் என் ஃபீடுக்கு வருவார். ஆனால் இப்போ கொஞ்சம் மாசமா என் ஃபீடுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அதனால அவ்வளோவா பார்த்ததுலன்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஹோமி 5. இந்த சேனல் ஹோமி 5 இல்லாமல் ஹோமி 3 இருந்தால் இந்நேரத்துக்கு இது அலைவாக இருந்திருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மிஸ்டர் கெட்டவன் 6 மணிகண்டன் வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இவர் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே பார்க்குற ஆளில் நானும் ஒரு ஆளாக இருப்பேன். உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரியேட்டர்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ரிஷிபீடியா. ரிஷிபீடியாவெல்லாம் கீழே வைக்க முடியுமா? அடுத்து TTF வாசன். முறுக்கி பாக்குறியா தங்கம்? இவரோட சேனல் நான் ரொம்ப ஃபாலோ பண்றது கிடையாது. ரேண்டமா எப்பயாச்சும் பார்ப்பேன். பார்க்கவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால மிடில் வைக்கிறேன். அடுத்து நக்கலைட்ஸ் மைக் செட்டு. நான் 2 சேனலுமே அவ்வளோவா பார்க்கறதுலன்னு தான் வைப்பேன். இதே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஃபர்ஸ்ட்டில் வச்சிருப்பேன். பழைய கண்டென்ட் மாதிரி அவங்க போடுறது இல்லையா, இல்லை எனக்கு தான் டேஸ்ட் மாறிடுச்சான்னு தெரில. இன்னும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்க கண்டென்ட்லாம். அதனால இப்போ எனக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கல. அடுத்து மதன் கௌரி. சேம் லைக் ரிஷிபடியா டைமில் தான் இவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. யூடியூப்னு ஒன்று ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் 5 சேனலில் இவர் சேனல் ஒன்றா இருக்கும். அப்போல்லாம் அந்த இடியமின் பற்றி போட்ட வீடியோ, ஏலியன்ஸை பற்றி போட்ட வீடியோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா நியூஸ் சேனல் மாதிரி போயிட்டாரு. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. இப்போ அவ்வளோவா நான் பார்க்கறது கிடையாது. அதனால நடுவில் வச்சுக்கிறேன். அடுத்தது என் தலைவன். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு வகையில் ஜேகேவும் ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 6 வருஷம் மேலே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சில பேர் வீடியோக்காகவே காத்துட்டு இருப்போம்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொசுனா கடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும், பொண்ணு எனக்கு பிடிக்கும். ஸோ எனக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் தான் இந்த சேனல்.
ஸோ ஒரு வழியாக ரேங்கிங்காக போட்டாச்சு. இந்த 20 பேரில் இதாங்க என்னோட லிஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச சேனல்லாம் நான் கீழே வச்சிருக்கலாம், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு தமிழில் பிடிச்ச யூடியூபரை கமெண்ட் பண்ணுங்க, யார் அதிகமாக சொல்றீங்கன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.